Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. At காட்டுப்பாக்கம் போரூர். கன்னடம் பிறந்தது என்பது ஏற்கனவே மொழியியல் ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டது. அதை மேற்கோள் காட்டிதான் கமலஹாசன் அவர்கள் சொன்னாரே தவிர, கமலஹாசன் மொழியியல் அறிஞரா என்று கேட்பதற்கு முன்னால் உண்மையிலேயே மொழியியல் சார்ந்த அறிஞர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். கால்டுவெல் போன்றவர்கள், ஒப்பிலக்கணம் எழுதியவர்கள், திராவிட ஒப்பிலக்கணம் எழுதியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஜட்ஜு இதை சமூக பிரச்சனையாக, சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக உருமாறி விட்டது. அதற்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது. அவர் மன்னிப்பு கேட்பது ஒன்றுதான் தீர்வு. இந்த மன்னிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய வியாபாரம் வேற ஒளிந்திருக்கிறது. இல்லை, மத்திய விசாரணை அமைப்பு என்பது எல்லோருக்குமே ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தானே. அது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம் இடி, ஐடி, சிபிஐ எல்லாத்துக்குமே இருக்கத்தானே செய்யும். அப்படித்தான் நம்ம நம்பி கொண்டிருந்தோம். பாஜக அரசு இந்த 11 ஆண்டு காலத்திலே பல்வேறு அமைப்புகளை சீரழித்து விட்டது. தன்னிச்சையான அமைப்பு என்று எது தேர்தல் ஆணையத்தை சொல்ல முடியாத நிலைமை வந்துச்சு. அதனால் கமலஹாசனுக்கு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய நிலைமை என்பது, அவர் இந்த வீம்பு பண்ணுறது மூலமா அல்லது பிடிவாதமாக இருப்பதன் மூலமாக, வைராக்கியமாக இருப்பதன் மூலமாக ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த திரைப்படத்திற்கு இருக்கிறது. ஸ்டாலின் இருந்தாரு, பல தலைவர்கள் இருந்தாங்க, அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை சொல்லக்கூடிய தலைவர்கள் இருந்தாங்க. ஒரு கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்களால் தான் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். தலைவருடைய முகம் என்பது என்னன்னா, ஒரு கட்சிக்கு லேபிள் தான், ப்ராடக்ட் கிடையாது. அதை காமிச்சு நம்ம இந்த தலைவர் இவர் தான், திருமாவளவன் தான் தலைவர்னு சொல்லலாம். ஆனால் அதனுடைய கோட்பாடு அம்பேத்கரியமாக இருக்கணும். திருமாவளவன் என்கிற முகமாக மட்டும் ஒரு கட்சி இருக்கக்கூடாது. தேமுதிகவுக்கு முதல்ல வலிமை இல்லை. தேமுதிக இன்னைக்கு என்னன்னா, மண்குதிரை ஆற்றில் இறங்கியது போல கரைந்து கொண்டிருக்கிறது. மிச்சம் இருக்கிற கட்சியை காப்பாற்றுறதுக்கு கூட்டணி வேணும், சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்கள் வேணும். ஒரு கட்சியினுடைய அடையாளம் என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணும், கட்சிக்கு மாநாடு நடத்துகிற போது தளபதிகள் வேணும். எதுவுமே இல்லாமல் கட்சிக்கு கோட்பாடும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. விஜயகாந்த் முகத்துக்கு பதிலாக பிரேமலதா முகத்தை லேபிளாக ஒட்டிட்டு அவங்க தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டா. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப் திரைப்படத்தினுடைய ஒரு பட நிகழ்ச்சியில் பேசும்போது சிவராஜ்குமாரை வச்சுக்கிட்டே பேசினார் ஒரு விஷயத்த. தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவகாரம் கர்நாடகா மாநிலம் முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கன்னடத்துக்குன்னு ஒரு தனி பாரம்பரியம், தனித்த வளம் எல்லாமே இலக்கிய வளம் எல்லாமே இருக்கு. இதற்கு என்ன ஆதாரம், எங்க நீங்க வரலாற்றில் படிச்சீங்க அப்படிங்கிற ரீதியெல்லாம் சித்தராமையாவிலிருந்து சின்ன சின்ன லெட்டர் பாடி அமைப்புகள் முதற்கொண்டு பலர் கேள்விகளை எழுப்பினாங்க. கமல் நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, நான் வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு கர்நாடகா ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது கமலுக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் நீதிபதி. கமல் என்ன வரலாற்று ஆய்வறிஞரா, எதுல இருந்து இந்த வரலாற்றை சொல்றாரு அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காரு. உங்களுடைய படம் கர்நாடக மாநிலத்தில் ரிலீஸ் ஆகணும், பல கோடிகளை நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க மக்கள்கிட்ட சுமூகமா நீங்க பேசி ஒரு தீர்வு காண வேண்டியதில் எந்த தப்பு இல்லையே அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. கமலுக்கு இது பின்னடைவா? கமல்ஹாசன் அவர்கள் எந்த உள்நோக்கத்தோடையும் அதை பேசவில்லை. நாமெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கிற அடிப்படையில் தான் கமலஹாசன் அதை பேசினாரே தவிர பிரிவினையை தூண்டுகிற நோக்கத்தோடெல்லாம் அவர் பேசவே இல்லை. தமிழ் மொழியிலே இருந்துதான் சமஸ்கிருதம் கலந்து மலையாளம் பிறந்தது, இன்னும் சில மொழிகளுடைய கலவையினாலே தான் தெலுங்கு பிறந்தது, கன்னடம் பிறந்தது என்பது ஏற்கனவே மொழியியல் ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டது. அதை மேற்கோள் காட்டிதான் கமலஹாசன் அவர்கள் சொன்னாரே தவிர, கமலஹாசன் மொழியியல் அறிஞரா என்று கேட்பதற்கு முன்னால் உண்மையிலேயே மொழியியல் சார்ந்த அறிஞர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். கால்டுவெல் போன்றவர்கள், ஒப்பிலக்கணம் எழுதியவர்கள், திராவிட ஒப்பிலக்கணம் எழுதியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஜட்ஜு இதை சமூக பிரச்சனையாக, சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக உருமாறி விட்டது. அதற்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது. அவர் மன்னிப்பு கேட்பது ஒன்றுதான் தீர்வு. இந்த மன்னிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய வியாபாரம் வேற ஒளிந்திருக்கிறது. மன்னிப்புக்கு பின்னாடி வியாபாரம், பெரிய வியாபாரம் ஒளிந்திருக்கிறது. பாகுபலி படத்துல கட்டப்பாவாக நடித்த சத்யராஜ் தமிழர் சார்ந்த ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்கிற போது அவர் மன்னிப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு இன்வெஸ்டர் பாதிக்கப்படக்கூடாது, முதலீடு செய்தவர்கள் முடங்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வேறு வழி இல்லாமல் சத்யராஜ் மன்னிப்பு கேட்டார். சத்யராஜ் அடிப்படையில் ஒரு திராவிட இயக்க கருத்தியல் கொண்டவர், பெரியாரிஸ்ட்டு, முற்போக்கு சிந்தனை கொண்டவர்,
போராடக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் பொருளுதவி செய்யக்கூடியவர், பல பேருக்கு பல உதவிகள் செய்தவர், அவர் ஒரு பல உயர் பண்புகள் கொண்டவர், முற்போக்கு சிந்தனை கொண்டவர். காவிரி பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை தீவிரமாக போராடினார். ஆமாம். அப்போ களப்போராளிகளுக்கு ஆதரவாக, கருத்தியல் போராளிகளுக்கு ஆதரவாக கைகோர்த்து நிற்கிற சத்யராஜ் போன்றவர்கள் என்ன முறையை கையாண்டார்கள் கடந்த காலத்தில்? மன்னிப்பு தான் கேட்டாங்க. ஏன்னா இந்த மன்னிப்புக்கு பின்னாடி பல கோடி ரூபா நட்டம் தவிர்க்கப்பட வேண்டியும் என்கிற இருக்கு. அப்போ நான் வீம்பா நான் அப்படி தான் இருப்பேன். இப்போ கொள்கைங்கிறதே என்ன ஆகி போச்சுன்னா, கோடிக்கணக்கில் யாருக்கு சொத்து இல்லையோ அவங்க தான் கொள்கை பேச முடியுங்கிற கட்டமாக வந்துருச்சு. ஓகே, நீங்கள் கோடிக்கணக்கான ரூபா சொத்தை நீங்கள் ஒரு 500 கோடி 1000 கோடி சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அரசாங்கம் செய்கிற தப்புன்னு பேசுனீங்கன்னு வச்சுங்க, வருமான வரித்துறை வீட்டுக்கு வந்துடும். அப்படியே மணி லாண்ட்ரிங்கிற பேரில் அமலாக்கத்துறை உள்ளே வந்துடும். அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வழக்காக போட்டு சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக மாறிடும். அதனால் யார் கைகளிலே மடியிலே கனம் இல்லையோ அவர்களுக்கு தான் வழியிலே பயம் இல்லை என்று சொல்வதை போல பொருளாதார பின்புலம் பெருசாக இல்லாதவங்க மட்டும்தான், அவங்க மட்டும்தான் இன்றைக்கு கருத்தே சொல்ல முடியும். தன்னை சிறையில் பிடித்து போடுவதற்கு காரணமாக இருந்த பாஜகவினுடைய இதை குறித்து, அநீதி குறித்து பல ஆயிரம் கோடி சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய சசிகலாவால் சின்ன முணுமுணுப்பை கூட செய்ய முடியல, சத்தமாக கூட முடங்க முடியாது. கருத்து சொல்றது அப்புறம், சசிகலாவானால பாஜக தான் அதிமுகவை உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு கூட்டு போயிருவாங்க, வேற ஒரு வழக்கு போட்டு. அந்த அளவுக்கு விசாரணை அமைப்புகள் என்பது இன்றைக்கு என்னவாக இருக்கிறதுனா, வேட்டை நாய்களை போல விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்த, தன்னிச்சையான சுயாதீனமான தனித்த அமைப்புகள் என்கிற அந்த இடம் தகர்க்கப்பட்டு விட்டது. இப்ப என்ன நிலைமை இருக்கு அப்படின்னா, யாரை பிடிக்கலையோ அவங்க வீட்டில் போய் நீ ரைடை போடு. இல்லை, மத்திய விசாரணை அமைப்பு என்பது எல்லோருக்குமே ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தானே. அது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம் இடி, ஐடி, சிபிஐ எல்லாத்துக்குமே இருக்கத்தானே செய்யுது. அப்படித்தான் நம்ம நம்பி கொண்டிருந்தோம். பாஜக அரசு இந்த 11 ஆண்டு காலத்திலே பல்வேறு அமைப்புகளை சீரழித்து விட்டது. தன்னிச்சையான அமைப்பு என்று எது தேர்தல் ஆணையத்தை சொல்ல முடியாத நிலைமை வந்துருச்சு. தேர்தல் ஆணையத்திலே ஒரு நீதியரசர் இருக்கக்கூடாது என்று நீக்கி விட்டார்கள். நீதிபதியும் இருக்கக்கூடாது, நீதியும் இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அப்போ அவர்கள் ஒரு பாரபட்சமான முடிவுக்கு அவர்கள் பயணிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இப்போ நீங்கள் கடந்த முறை இந்த மாஸ்டர் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா போன்ற நிகழ்வு நடக்கிற போதெல்லாம் விஜய் சேதுபதியினுடைய குரல் என்னவாக இருந்தது? மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாரா இல்லையா? ஒரு ஆனந்தவுடன் நினைக்கிறேன், ஒரு விருது வழங்குற விழாவில் சொல்கிறாரு, தேனி பக்கம் போனேன், பாதி மலையை காணாம், அரசியல்வாதி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார் விஜய் சேதுபதி. அதே போல் கடவுளை நான் காப்பாற்றுறேன்னு சொன்னவொன்னே நம்பாத, கடவுள் காப்பாற்றுறேன்னு சொன்னால் நான் நம்பு, கடவுளையே நான் காப்பாற்றுறேன்னு சொன்னேன்னா அவனை நம்பாத அப்படின்னு சங்கிகளை சாடமாடையாக சொல்லிவிட்டார் விஜய் சேதுபதி. அதுக்கு பின்னாடி குய்யோ முறையான்னு குதிச்சாங்க. இப்போ சமீபமாக அவர் கருத்து சொல்வதை நிறுத்திட்டாரா இல்லையா? ஏன் நிறுத்திட்டார்னா அவர் பட வியாபாரம் பாதிக்கும். அதனால் கமலஹாசனுக்கு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய நிலைமை என்பது, அவர் இந்த வீம்பு பண்ணுறது மூலமாக அல்லது பிடிவாதமாக இருப்பதன் மூலமாக, வைராக்கியமாக இருப்பதன் மூலமாக ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த திரைப்படத்திற்கு இருக்கிறது. அந்த திரைப்படத்தில் இவரும் ஒன் ஆஃப் தி பார்ட்னர். இவர் மட்டுமே, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் மட்டுமே தயாரித்திருக்கிற படம் அப்படின்னா கூட நான் லாபத்தை இப்போ கருதவே இல்லை, போங்கடா விட்டு போகலாம். இது மெட்ராஸ் டாக்கீஸு, ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் எல்லாத்தினுடைய கூட்டு தயாரிப்பார். அதனால் இந்த நட்டத்தை அவர் விரும்புவாரா கேள்விக்கு இப்போ இருதலை கொல்லி எறும்புங்கிற மாதிரி இப்போ என்ன நிலைமை ஆகி போச்சுன்னா, ஒரு அரசியல் தலைவராக அவருக்கு எத்த விட்டு கொடுக்கக்கூடாது, ஒரு நடிகனாக அவர் சத்யராஜ் மன்னிப்பு கேட்டார்னா, வருத்தம் தெரிவித்தார்னா வெறும் நடிகர், அவர் அரசியல் தலைவர் கிடையாது, அரசியல் அனுதாவி, திராவிட இயக்கத்துக்கு ஒரு ஆதரவாளர், அவ்வளோதான். அவர் தனியாக கட்சி நடத்தலை, கட்சியில் பொறுப்பில் இல்லை, அல்லது எந்த கட்சியினுடைய முதன்மை சக்தியாகவும் அவர் இல்லை. ஆனால் கமலஹாசன் அப்படி இல்லை. மக்கள் நீதி மையத்தில் இப்போ தான் ராஜ்யசபாவுக்கு போக வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது, அதிகாரம் அப்போ தான் கைக்கு வந்திருக்கு. அப்போ அவர் மன்னிப்பு கேட்டார்னா அவர் இமேஜ் காலி, மன்னிப்பு கேட்கலைன்னா அங்கே அவனுக்கான ஃபினான்ஸ் அங்கே ரெவென்யூ காலி, வருமானம் காலி. திரைப்படத்தின் மூலமாக வர வேண்டிய வருமானம் காலியாக போகிறதா, கமலஹாசனின் தன்மானம் காலியாக போகிறதா? 2 கேள்வி இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிந்து என்னென்னா, வளைந்து கொடுப்பதன் வழியாக காரியம் பெரிதா வீரியம் பெரிதான்னு கேட்பாங்க. காரியம்தான் பெரிது, வீரியம் பெரிதில்லை. வீம்பு பண்ணுறது மூலமாக வெற்றி பெற முடியாது
எனவே நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என் அன்பு சகோதரர் அப்படி அப்படின்னா அவர் ஒரு அறிக்கை விடுவார். எவனுக்குமே விளங்காமல் ஒரு புரியாத ஒரு அறிக்கையை அவர் வெளியிடுவார். கண்மணி அன்போடு காதல்ன்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுவார். இல்ல நான் அதை சொல்லி சொன்னது வந்து தவறாக புரிந்து அதாவது கொள்ளப்பட்டது. நான் பகிரங்கமாக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை தூக்கிட்டு நான் பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கிறேன், என் அன்பு சகோதரர் வந்து சிவராஜ்குமாருடைய வருத்தத்தில் நானும் பங்கேற்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுவார். இதை வந்து சரி பண்ணி பாருங்க. 2:30 மணி வரைக்கும் தான் கெடு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பேசி கொண்டிருக்கிற போதே மன்னிப்பு கடிதம் வந்து ரெடி ஆயிரும். ஓகே, வேறு வழி இல்லை. இது வந்து வியாபாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஓகே. ஆனால் இதில் என்னன்னா வந்து உறுதியாக ஒருவேளை நிற்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அப்போது நான் தலை வணங்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அப்படி ஒருவேளை நிற்கிறான்னு வச்சுங்களேன், அவருடைய இமேஜ் வந்து தமிழ்நாட்டில் பல மடங்கு உயரும். கமலஹாசன் எதுக்கு வந்து அசர மாட்டாரியா அப்படிங்கிற ஒரு பல மடங்கு அரசியல் மக்கள்கிட்ட வந்து அவருடைய பொது வாழ்க்கையில் அவருடைய இமேஜ் வந்து பல மடங்கு உயரும். ஆனால் வருமானத்தை விட வந்து தன்மானம் பெரிதா, தன்மானத்தை விட வருமானம் பெரிதா? சரியான ஒரு போட்டி. 2 மானங்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு கலையாக மாதிரி இருக்கு. அதனால வருமானம் தான் பெரிதுன்னு நடைமுறை சொல்லுகிறது நான் நினைக்கிறேன். சமீபத்தில் அதிமுகவுக்கு உரிய 2 ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான வேட்பாளர் வந்து அறிவித்து விட்டது அதிமுக தலைமை. ஆனால் அதே சமயம் தேமுதிக கடைசி வரை நம்பி இருந்தது. கடைசியில் வந்து அதிமுக கைவிரித்து விட்டது. இதன் காரணமாக பிரேமலதா அவர்கள் வந்து எடப்பாடிக்கு செக் வைக்கும் விதமாகத்தான் திமுகவை இப்போ சாஃப்டா வந்து அணுகுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? தேமுதிக இல்லை என்றால் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலைமை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏற்பட்டது. 2011 வந்து ஜெயலலிதாவுக்கு தகவல் சொன்னார்கள், தேமுதிகவை எப்படியாவது கௌரவம் பார்க்காம கூட்டணியில் சேர்த்துருங்க, இல்லைன்னா திமுக கொத்திட்டு போயிடுச்சுன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க என்று சொன்னபோது யாருக்கும் எதற்கும் தலை வணங்காத ஜெயலலிதா வேறு வழியே இல்லாமல் தேமுதிகவோட கூட்டணி கட்டாங்க. அப்போ அன்றைய காலகட்டத்தில் திமுகவோடு கூட்டணி காண்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்தது. அது பலன் அளிக்கவில்லை. அப்போது கலைஞர் உயிரோடு இருக்கிறார். கலைஞர் சொன்னார் பழம் நழுவி பாலில் விழப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரப்ப, ஆனால் பழம் நழுவி பாலில் விழுகலை. அந்த கூட்டணி மலர்ந்திருந்தால் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியே வந்து அன்ற காலகட்டத்தில் வந்திருக்காது. தமிழ்நாட்டினுடைய அரசியலின் போக்கே திசை மாறி இருக்கும். அன்றைக்கு திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி கண்டிருந்தால் தேமுதிக இவ்வளவு பலவீனப்பட்டிருக்காது. இன்றைக்கு வாக்கு சதவீதம் வந்து படிப்படியாக சரிந்து கொண்டே வந்து 1% கூட இல்லைங்கிற அளவுக்கு 1% கீழாக இறங்கி விட்டார்கள் என்கிற போது அந்த கட்சிக்கு வந்து எந்த அடையாளமும் இல்லாமல் போயிட்டு, அந்த கட்சி செய்த மிகப்பெரிய 2 தவறுகள் இருக்கிறது தேமுதிக. ஒரு தவறு என்ன அப்படின்னா, ஒரு கட்சியை காப்பாற்றுவதற்கு 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கப்பட வேண்டும். அண்ணா மறைந்த போது அண்ணாவினுடைய மறைவை ஒட்டி திமுக மறைந்து விடவில்லை. திமுகவின் மீது அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து கடுமையான போட்டிக்கு பல பேர் இருந்தாங்க. நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், நாஞ்சில் மனோகரன், ராசாராம், காளிமுத்து, கடைசியில் கலைஞர் தான் வென்றார். ஆனால் பல தலைவர்கள் இருந்தாங்க, ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தாங்க. அண்ணா நிறைய தம்பிகளை உருவாக்கினாரு. கலைஞர் மறைந்த போது திமுக மறையல, ஸ்டாலின் இருந்தாரு, பல தலைவர்கள் இருந்தாங்க. அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை சொல்லக்கூடிய தலைவர்கள் இருந்தாங்க. ஒரு கட்சி வந்து 2ஆம் கட்ட தலைவர்களால தான் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். தலைவருடைய முகம் என்பது வந்து என்னன்னா ஒரு கட்சிக்கு லேபிள் தான், ப்ராடக்ட் கிடையாது. அதை காமிச்சு நம்ம வந்து இது தலைவர் இவர் தான், திருமாவளவன் தான் தலைவர்னு சொல்லலாம். ஆனால் அதனுடைய கோட்பாடு அம்பேத்கரியமாக இருக்கணும். திருமாவளவன் என்கிற முகமாக மட்டும் ஒரு கட்சி இருக்கக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் அதனால தான் என்ன செய்வாங்கன்னா தலைமையை முதன்மைப்படுத்தாமல் தத்துவத்தை முதன்மைப்படுத்துவாங்க. அங்கே லேபிளே கிடையாது. லேபிள் மாறி மாறி ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. நேற்று பாலகிருஷ்ணன் இருப்பார், இன்னைக்கு சண்முகம் இருப்பார். இந்த ஒரே தலைமையை காட்டுறது இருக்குல்ல. இப்போ விஜயகாந்துக்கு ஒரு பெரிய வசீகரம் இருந்தது, மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருந்ததுங்கிறக்காக அவரை காட்டி ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அவர் உடல் நலிவுற்று விட்டார், மக்கள் நல கூட்டணியில் தோற்று விட்டார். அவருக்கு பின்னடை வருகிறது, கட்சிக்கும் பின்னடை வருகிறது, அவருக்கு உடல் நலத்திலையும் பின்னடை வருகிறது. அந்த கட்சியை வந்து அடுத்த கட்ட இமேஜுக்கு கொண்டு போக முடியலையே. இன்றைக்கு அந்த கட்சிக்கு வந்து ஏன் மதிப்பில்லை, ஏன் வந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்குவதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தயக்கம் காட்டினாரு, ஏன் தள்ளி விட்டாரு? இல்ல 2026 நிச்சயமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி சொல்றாரு. ஏன் அந்த வாக்குறுதியை தேமுதிக? அரசியலில் அடுத்த வினாடியே வந்து உத்தரவாதம் இல்லாத ஒன்று.
நீங்கள் 26ல் அதை செய்யணும் இதை செய்யணும் இதெல்லாம் வந்து இயேசு வருகிறார்ன்ற மாதிரி தான் அடுத்த செகண்டே உத்தரவாதம் கொடுக்க முடியாதுல்ல. ஒவ்வொரு வினாடியும் அரசியல் மாறிக்கொண்டே இருக்கும். 30 செகண்டுக்கு ஒரு முறை செய்தி மாறிக்கிட்டே இருக்கு. நான் ஒரு செய்தியை வந்து நான் ஒரு விவாதத்துக்கு போகிறதுக்காக வேண்டி என்னை கூட்டு போகிறாங்க ஒரு தொலைக்காட்சிக்கு. ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து ரத்து செய்ய மறுக்கிற ஆளுநர் அப்படின்னு கட்டிக்கிறதுக்காக ஒரு டிபேட்டுக்கு போகிறேன். அதுதான் தலைப்பு, டிபேட்டுக்கு போகிறேன். ஓகே, நான் டிபேட்டில் போய் மைக்கை மாட்டும் போது அவர் கையெழுத்து போட்டார். யார்? ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவுக்கு ஆளுநர் கையெழுத்தை போட்டார். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. செய்திகள் மாறிக்கொண்டே இருக்கும், அரசியல் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ தேமுதிகவுக்கு வந்து நான் வந்து அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இந்த வருஷம் இப்போ இல்லையே, இன்னைக்கு இலை ஓடும் போதே சோறு இல்லையே, அடுத்த கல்யாணத்தில் சோறு போடுறேன்னு சொல்கிற மாதிரி தானே அது. அடுத்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வருமானே தெரியலையே. இல்லை, இந்தியா கூட்டணிக்கு வந்து தேமுதிக வர வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இந்தியா கூட்டணியில் ஏற்கனவே தமிழ்நாட்டு அளவில் திமுக தலைமையில் ஏகப்பட்ட கட்சிகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது தேமுதிகவும் சேர்ந்தா ஒரு பெரிய பலமாக வந்து ஒரு பெரிய இலக்காடையலாம் அப்படின்னு இந்தியா கூட்டணி தலைவர் நினைக்கிறாங்க. தேமுதிகவுக்கு முதல்ல வலிமை இல்லை. தேமுதிக வந்து இன்னைக்கு என்னன்னா மண்குதிரை ஆற்றில் இறங்கியது போல கரைந்து கொண்டிருக்கிறது. மிச்சம் இருக்கிற கட்சியை காப்பாற்றுறதுக்கு கூட்டணி வேணும், சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்கள் வேணும். ஒரு கட்சியினுடைய அடையாளம் என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணும், கட்சிக்கு மாநாடு நடத்துகிற போது தளபதிகள் வேணும். எதுவுமே இல்லாமல் கட்சிக்கு கோட்பாடும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. விஜயகாந்த் முகத்துக்கு பதிலாக பிரேமலதா முகத்தை வந்து லேபிளாக ஒட்டிட்டு அவங்க தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டா அப்படியே அலைகடலென திரண்டு வந்து விடுவார்கள் என்று நம்புறது இருக்குல்ல, அது ஒரு மூட நம்பிக்கை. அது இந்த அரசியல் போக்கு, தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம்னு கண்ணதாசனோட கவிதை வரி ஒன்று இருக்கு. தத்துவம்னா கொள்கை கோட்பாடு. ஏன் திராவிட இயக்கத்தை வீழ்த்த முடியல அப்படின்னா தலைவர்கள் இல்லாமல் போகிற போது தத்துவம் இல்லாமல் போகல. சமூக நீதி கோட்பாடு, மொழி கோட்பாடு, மாநில சுயாட்சி அப்படிங்கிற கொள்கை இருக்கிறது. ஒரு கடைசி மனிதனுக்கு பசி இருக்கிற வரைக்கும் கம்யூனிஸ்ட் இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி தான் தோக்குமே தவிர கம்யூனிஸ்டம் தோற்காது. சில தத்துவங்கள் வந்து எல்லா காலத்திற்குமானதாக இருக்கும். அதை நடைமுறைப்படுத்துகிற சிக்கல்ல வந்து சிதறி போயிடுவார்கள், சில நேரம் தோற்று போய் விடுவார்கள் என்பதனாலேயே அது இல்லாமல் போயிடும் சொல்ல முடியாது. தேமுதிகவுக்கு என்ன நிரந்தர கொள்கை என்ன இருக்கு? கொஞ்ச நாள் திமுகவை எதுக்கிறது, அப்புறம் போய் பாஜக போய் சேர்றது, அப்புறம் அண்ணா திமுகவுக்குள்ளே போகிறது, அங்கேருந்து அப்புறம் நாக்கை துருத்துனது. நீங்கள் அவங்க வரலாறு எடுத்து பாருங்கள். தனி மனிதனாக விஜயகாந்த் வந்து மனிதாபிமானம் மிக்கவர், உதவி செய்யக்கூடியவர், திரைப்பட கலைஞராக இருந்து முன்னுக்கு வந்தவர், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் முன்னுக்கு வந்தவர். அந்த தனி மனித வரலாறு வேறு. ஒரு கட்சி நடத்துறதுக்கு ஒரு தனி மனிதனே போதுமானவனா? அதுக்கு ஒரு கோட்பாடு வேணாமா, ஒரு கொள்கை வேணாமா? இப்போ மோடினா வெறும் வந்து மோடியா? இல்லை, அது ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் தொடர்ச்சி தானே, ஒரு கோட்பாட்டின் தொடர்ச்சி, ஒரு கொள்கையின் தொடர்ச்சி தானே. தங்களுக்கென்று ஒரு நிரந்தர கொள்கைகளுக்கு கோட்பாடுகளை வகுத்து கொள்ளாமல் நான் இந்த பக்கமும் போவேன் அந்த பக்கமும் போவேன்னா மக்கள் நல கூட்டணி என்னாச்சு? கடைசியில் மண்ணை கவியதில் வெற்றி பெற முடியல. அவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னது காமெடி ஆயிடுச்சு. அவர் சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியல. அதனால தேமுதிகவிற்கு இன்றைக்கு வந்து திமுக ஒரு தேவையாக இருக்கிறது. அவர்கள் பேர வலிமையை கூட்டுவதற்கான வலிமை பெறாமல் போய்விட்டார்கள். இந்த கட்சியை இவ்வளவு பின்னடைவுக்கு கொண்டு போனதுல பிரேமலதாவுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. விசாரணை அமைப்புகளை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது, வப்பு திருத்த மசோதாயை வந்து திரும்ப வந்து பெற வேண்டும், அதன் பிறகு மாநில சுயாட்சி கோரிக்கை வந்து உடனே நிறைவேற்றணும், கச்சத்தீவு வந்து மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை வந்து தீர்மானமாக போட்டிருக்காங்க திமுக பொதுக்குழுவில். ஸ்டாலின் அவருடைய இந்த மூவ் எல்லாமே பார்க்கும்போது வந்து மீண்டும் பாஜக எதிர்ப்பையே கையாள நினைக்கிறாரா 2026 சட்டமன்ற தேர்தலில்? தனக்கு எதிரி யார் என்பதை உறுதி செய்யாமல் நீங்கள் போர் நடத்த முடியாது. இலக்கு வேணும். நீங்கள் கிரிக்கெட்டில் கூட ஒரு மட்டையை வச்சுருந்தா பந்து வர்ற திசையை பார்த்து அடிக்கணும். திமுகவிற்கு நீண்ட காலமாக எதிர்ப்பு என்று வருகிற போது தொடக்க காலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு, காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்பாட்டு எதிர்ப்பு, ஆதிக்க எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, மாநில சுயாட்சிங்கிற பேரில் மாநில உரிமைகளை மறுக்கிறார்கள் என்கிற போர். பின்னால் வந்து என்னாக மாநில கட்சியாக அதிமுகவோடு எதிர்நிலைப்பாடு, ரெண்டு பேருக்கு போட்டி. இதுதான் திமுகவுடைய. இப்போ திமுகவினுடைய எதிரியாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதற்கு தகுதி படைத்தவராக இருக்கிறாரான்னு கேட்டால் அவர் சொந்த கட்சிக்காரன்லேயே பாதி பேர் ஒப்புக்கொள்ளாதவராக இருக்கார்.
தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கிகளே அவர் இழந்துட்டார். 10 தோல்வி பழனிசாமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பலவீனம் அடைஞ்சிட்டார். இப்போ தங்களுடைய எதிரி யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுல, தன்னுடைய எதிரி யார் என்று தேர்வு செய்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்கு. பாஜக தான் தன்னுடைய எதிரி வலிமையானவனா இருக்கான். ஒரு சினிமா நல்லா ஓடணும்னா கூட வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா ஹீரோவுக்கு மரியாதை. பெரிய வில்லனை அடிச்சா தான். அப்ப இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஒரு ஆக்டோபஸ் கரங்களால் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய அதிகார அமைப்பு, ஆதிக்க அமைப்பாக இருக்கக்கூடிய பாஜக ஒரு மதவெறி கட்சி, மதச்சார்புடைய கட்சி, மதச்சார்பற்ற அணிகளினுடைய ஒரு தளபதியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரு. பாஜக தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செய்ய தவறியது, எங்களுக்கு ஏன் எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுக்கல, எங்களுக்கு ஏன் ரயில்வே திட்டத்தை ஒதுக்கலை, எங்களுக்கான நிதி ஆதாரங்களை ஏன் தரலை, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு நிதி தர மறுப்பதற்கு என்ன காரணம் என்று தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல ஜெயலலிதா, அது அவங்களோட இமேஜை உயர்த்துச்சா இல்லையா? அதே மாதிரி பாஜகவுக்கு எதிர்ப்பு அரசியலை செய்வதன் வழியாக ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் இன்றைக்கு தேசிய அளவில் அந்த இமேஜ் உயர்ந்திருக்கிறது. திமுக ஒரு மாநில கட்சி என்பதை தாண்டி ஒரு தேசிய கட்சியை எதிர்ப்பதன் வழியாக இந்தியா கூட்டணியின் முகமாக ராகுல் காந்திக்கு அடுத்த இடத்துல ஸ்டாலின் ஒரு அடையாளம் பெறுறார். பினராயி விஜயன் போன்ற பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால ஒரு அடையாளம் பெறுறார். ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழியாக மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடம். பல மாநிலங்களில் குடைச்சல் கொடுக்குறாங்க. பாஜக ஆளாத மாநிலங்களில் பூராமே கடுமையான குடைச்சல் கொடுக்குறாங்க. ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்த பார்க்குறாங்க. அதை முறியடிக்கக்கூடிய வேலையை திமுக செய்யுது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு நீங்கள் மிக்க நன்றி சார்.